السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கை பொருந்திய ரமலான் மாதத்தினுடைய 2ஆம் நாள் இன்று. ரமலானினுடைய சிறப்புகள் குறித்து அல்லாஹும் அவனுடைய திருக்குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமதான் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்றால் அந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. ஆக செய்யுதுல் கலாம், கலாமு செய்யித், அல்லாஹுவினுடைய கலாம், கலாம்களுக்கெல்லாம் தலைவன் குர்ஆன். அதே போன்று தலைவனுடைய கலாமாகவும் அது இருக்கிறது. இத்தகைய அற்புதமான இந்த வேதம் இறக்கப்பட்ட மாதமாக இந்த மாதம் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். ஒரு ஆளினுடைய சிறப்பை குறித்து நாம் சொல்லும் பொழுது இவர் எத்தகையவர் தெரியுமா? இப்படிப்பட்டவர், இன்ன சாதனைகளை செய்தவர், இன்ன கீர்த்திகள் அவர்களுக்கு உண்டு, இன்ன சிறப்புகள் உண்டு என்றெல்லாம் நாம் கூறி அவரை கண்ணியப்படுத்துவது போன்று இந்த மாதத்தை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்திற்கு தோதாக ஒரு சில ஹதீதுகளை சொல்லி இருக்கிறார்கள். ஏனைய வேதங்களும் கூட இந்த மாதத்தில் தான் இறக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய காலத்தில் இறக்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட தௌராத்தாக இருந்தாலும் சரி, சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட ஜபூராக இருந்தாலும் சரி, சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இன்ஜீலாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த மாதத்தில் தான் இறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேதிகள் பிறைகள் வித்தியாசமாக இருக்கிறது. ஆக எல்லா வேதங்களையும் அல்லாஹ் இந்த மாதத்தில் இறக்கியிருக்கிறான். இந்த மாதத்தை குறித்து சொல்லும் பொழுதும் இந்த மாதம் மாதங்களினுடைய தலைமையான மாதம் என்றும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயம்புவார்கள். இப்படி பல சிறப்புகளும் மகத்துவங்களும் மாண்பும் நிறைந்த மாதமாகத்தான் இந்த மாதம் திகழ்கிறது. எனவே இந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை வாழ வைக்கிறான் என்று சொன்னால் அது ஒரு பெரிய பாக்கியம். இந்த மாதத்திலே வாழும் பாக்கியம் கிடைப்பதே ஒரு அளப்பெரிய ஒரு விஷயம். அது அபரிமிதமானது, பரக்கத்தானது. ஏனெனில் 2 பேரை குறித்து வரலாற்றிலே சொல்லுவார்கள். 2 பேரும் ஒரே மாதிரி இஸ்லாமியத்திலே நுழைந்தார்கள். இஸ்லாத்தில் 2 பேரும் கலிமா சொல்லி ஒன்று போல வந்தாங்க. அதே சமயம் ஒருவர் ஒரு வருஷத்துக்கு முன்பாக மௌத்தாகிவிட்டார், ஷஹீதாகிவிட்டார். இன்னும் 1 வருடம் கழித்து இன்னொருவர் ஷஹீதானார். ஆனால் 2 பேரும் செய்த இபாதத்துக்கள் எப்படி என்றால், இருவரும் ஒன்றாகத்தான் மஸ்ஜிதுக்கு செல்வார்கள், மற்ற காரியங்களில் ஈடுபடுவார்கள், தூய்மையான இதயம் படைத்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் இருவரையும் இன்னொருவர் கனவிலே காணும் பொழுது ஒருவரை விட இன்னொருவர் பல 100 வருடங்கள் முன்பாக சொர்க்கலோகத்திலே நுழைகிறார். ஏன் என்று கேட்கும் பொழுது பிந்தி நுழைந்தவர் தான் முன்பாக நுழைகிறார், பிந்தி மௌத்தானவர் முன்பாக நுழைகிறார். ஏன் என்று கேட்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ரமலான் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அந்த பாக்கியத்தின் காரணத்தினால் விரைந்து அவர் சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை பெறுகிறார் என்று பெருமக்கள் சொல்வார்கள். ஆக ரமலானினுடைய பாக்கியம் எத்தகையது என்பது குறித்து முழுமையாக நமக்கு தெரிய வேண்டும் என்றால் அது ஆகிரத்தில் தான் தெரியும். நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன வணக்கங்களையும் கூட அல்லாஹு தஆலா பெரிதாக எடுத்துக்கொள்கிறான். உதாரணமாக எடுத்துக்கொள்வோம், சில சமயங்களிலே சேல்ஸ் என்று போட்டு விற்கிறாங்க, நிறைய பொருட்களை விற்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் கடுமையான விற்பனைகள் என்ன செய்கிறது, ஆகிறது. இது ஒரு நிலை. இன்னும் சில சமயங்களிலே பார்க்கும் பொழுது சீசன் டைம், அந்த டைமில் வியாபாரங்கள் கூடுதலாக விற்பனையாகிறது. ஹஜ்ஜை தான் எடுத்துக்கொள்ளுங்களேன்,
அந்த நேரத்தில் எவ்வளவு விற்பனை நடக்கிறது. இந்த ரமலான் மாதத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட நிறைய கடைகளை போட்டிருப்பார்கள். ஹஜ்ஜுடைய காலத்தில் வியாபாரம், ஏன்னா மக்கள் நிறைய வருவார்கள், அது சீசனுடைய காலம். ஆக அந்த காலத்தில் என்ன விலை கொடுத்தாலும் மக்கள் வாங்குவார்கள். ஒரு பொருளினுடைய விலையை கூட அதிகப்படுத்துவார்கள். இப்படியெல்லாம் இருக்கிறது. இது நடைமுறையிலே உள்ளது. இதே நடைமுறை இது சாதாரண ஒரு நடைமுறை அல்ல. அல்லாஹு தஆலாவும் இதை ஒரு சீசனாக வைத்திருக்கிறான். இந்த காலத்தில் யார் அமல் செய்கிறார்களோ, இபாதத்தில் ஈடுபடுகிறார்களோ, வணக்கத்திலே தங்களை திளைத்துக் கொள்கிறார்களோ, முழுமைப்படுத்திக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் ஏனைய காலங்களில் வழங்கக்கூடிய நன்மைகளை விட அதிகமான அபரிவிதமான நன்மைகளை அள்ளிச் சொரிகிறான் என்று பல செய்திகளும் ஹதீதுகளும் நமக்கு தெளிவுபடுத்தும். ஆகவே ஒரு மனிதனுக்கு ரமலான் கிடைக்க பெறுகிறது என்றால் அது மிகுந்த பாக்கியமானது. அந்த பாக்கியம் கையிலே தரப்பட்டிருக்கிறது. அதை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் இருப்பதும் அடியார்களுடைய விருப்பத்தில் உள்ளது. அல்லாஹ் அவங்க கையில் கொடுத்துருக்கிறான், நீ பயன்படுத்து, படுத்தாமல் இரு. எத்தனையோ மக்கள் நல்ல முறையில் பயன்படுத்துகிறார்கள். பல மக்கள் அதை பயன்படுத்தாமலே உதாசீனப்படுத்துவதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஆக அதனுடைய விளைவு என்ன, அதனுடைய இழப்பு என்ன, அல்லது அதன் மூலமாக கிடைத்த பாக்கியம் என்ன என்பது ஆகிரத்தில் ஒரு மனிதனுக்கு தெரிய வரும். ஆக கையிலே கிடைத்திருக்கக்கூடிய, கைக்கு எட்டி வாய்க்கு எட்டவில்லை என்று சொல்லக்கூடிய நிலையாக நாம் ஆகிவிடக்கூடாது. கைக்கு எட்டியது வாய்க்கும் எட்ட வேண்டும். அந்த அடிப்படையில் நமக்கு நம் வாழ்நாளில் நமக்கு கிடைத்த இந்த நாளை சரியான முறையில் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வியாபாரம், ஒரு பொருளை நாம் வாங்குகிறோம், ஒரு பொருளை நாம் வாங்குகிறோம், 100 ரூபாய்க்கு வாங்குகிறோம். 10% 10% நன்மை லாபம் வைத்து, ப்ராஃபிட் வைத்து 110 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம் என்று வையுங்கள். எல்லா காலமும் இது நடந்து வருகிறது. ஒரு சீசன் டைமிலே ஒரு ஊருக்கு கொண்டு சென்றால் அது நல்ல ஒரு விசேஷமான, அந்த ஊரிலே விசேஷமான காலம், 100 ரூபாய்க்கு வாங்கியதை 200 ரூபாய்க்கு விற்க முடியும் என்று நமக்கு கிடைத்தால் நாம் போவோமா இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு சிரமப்பட்டாலும், துன்பப்பட்டாலும் நாம் அந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் சிரமத்தையும் பொருட்படுத்தாமல் அந்த இடத்திற்கு சென்று நாம் அந்த வியாபாரத்தை செய்வோம். காரணம் என்ன? 100%, 100%, 10% நமக்கு என்ன செய்கிறது? ப்ராஃபிட் கிடைக்கிறது, லாபம் கிடைக்கிறது. எனவே இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், நமக்கு அல்லாஹ் தஆலா அபரிவிதமான 700 வரை நன்மைகளை தருகிறான். 700 வரை நாம் செய்யக்கூடிய ஒன்றுக்கு 700 நன்மைகளை அல்லாஹ் வழங்குவதாக ஹதீதுகள் நமக்கு சுட்டிக்காட்டும். ஆக ஒரு மனிதனுடைய இயல்பு என்ன என்றால், ஒரு பொருளை விற்கிறோம், அதில் நமக்கு லாபம் கையில் தெரியுது, அப்பப்போ கூலி கிடைக்குது, சேலரி கிடைக்குது, நம்ம கையில் கிடைக்குது பாருங்க, அதை தான் பெருசாக நினைப்பான். ஆனால் பின்னால் நாம் அபரிவிதமான இதையெல்லாம் தூக்கி விழுங்கக்கூடியது கிடைக்கிறது என்றால் அதில் ஒரு பெரிய ஈடுபாடு இருக்காது. அது நஃப்ஸ் அப்படி தடுத்து வச்சிருக்கும். கையில் கிடைக்குதுன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ கரெக்டாக இருக்கிறோம், சேலரி வாங்கணும், அது வாங்கணும், பொருளை வாங்குறோம், நமக்கு இதில் லாபம் கிடைக்குது, இந்த வியாபாரம் செய்கிறோம் என்றால் அதில் எவ்வளவு ஆசையாக இருக்கிறோம். அதே சமயம் ஆகிரத்தில் நன்மை கிடைக்கின்ற இது ஆகிரத்துக்கு போயில பார்க்கணும், அதில் நம்ம ஈடுபாடு கொள்வதற்கு நஃப்ஸ் விடாது. நஃப்ஸும் ஷைத்தானும் உட்கார்ந்து தடுத்து கொண்டிருப்பார்கள். அதை மீறி நாம் செயல்பட வேண்டும். அதற்குத்தான் அந்த நன்மை. நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை விட நஃப்ஸையும் மீறுகிறோம், ஷைத்தானையும் மீறுகிறோம் அல்லவா, அதற்குத்தான் அதிக நன்மை. அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க 2 பேரையும் மீறி ஒரு காரியத்தை செய்கிறது என்பது ரொம்ப பெரிய கடுமையான விஷயம், சாதாரண விஷயம் அல்ல. அது ஒரு ஜிஹாத். ஆக இந்த ரமலானுடைய காலத்தில் இது போன்று நம்முடைய நஃப்ஸு நம்முடைய அமல் செய்ய விடாமல் தடுக்கும். அதே போன்று ஷைத்தான் ஏற்கனவே எல்லா வேலைகளையும் செஞ்சு வச்சுட்டு தான் போயிருப்பான். சுஃபீதத்து ஷயாத்தீன், இந்த காலத்தில் ஷைத்தான் விலங்கிடப்படுகிறது என்று ஹதீதுகள் இருக்கிறது. அப்போ ஷைத்தான் விலங்கிடப்பட்டால் ஒரு மனிதன் பாவம் செய்யக்கூடாது என்ற கேள்வி எழுந்தால் அது அப்படி அல்ல. நஃப்ஸ் இருக்கிறது, அது ஷைத்தானை விட கொடுமையானது. இரண்டாவதாக, இந்த ஷைத்தான் நிறைய காரியங்களை நேரத்தோடய செஞ்சு வச்சிருவான். இந்த முசீபத்துக்கெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வழிவகைகள்லாம் செய்து வைப்பான். இதையெல்லாம் மீறித்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த இபாதத்துகளிலே நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும். ஆக அப்படி ஈடுபடுவதற்கு ஒரு தகுதியான அற்புதமான ஒரு மாதம் இந்த புனிதமான ரமலான் மாதம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வாங்க, இந்த மாதம் ஒரு மனிதன் பிழை பொறுக்கப்படவில்லை என்றால் அவனை விட நஷ்டவாளி யாரும் இல்லை. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்த மாதம் ஏன்னா அவ்வளவு எளிதில் அல்லாஹ் பிழையை பொறுத்துறான், அள்ளி கொடுக்கிறான். சலுகை விலையிலே தருவது போன்று நன்மைகளை தாராளமாக அள்ளி வழங்குகிறான். நான் பிழை பொறுக்கிறேன் என்று என்ன செய்கிறான்? இந்த ரமலான் மாதத்தினுடைய ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் சொல்கிறானா, யார் என்னோட கேட்குறீங்க, நான் பிழை பொறுக்கிறேன். யார் தௌபா செய்கிறீங்க, தௌபா ஏற்றுக்கிறேன். யார் இஸ்திக்பார் செய்கிறீங்க, ஏற்றுக்கிறேன். யார் கேட்குறீங்க